சுற்றுலா பார்க்கலாம்ல உங்களை எல்லாரையும் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. இன்னைக்கோட எபிசோடில் வந்து எந்த ஊர் பார்க்க போகிறோம், எந்தெந்த பகுதிகளை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சாக்க எனக்கு ஒரே ஒரு சீன் அண்ட் ஒரு பாட்டு எப்போதுமே நம்மளுக்கு ஒழிக்கும், புது வெள்ளை மலை அப்படின்ட்டு வருது இல்லையா, அதுதான் எனக்கு ரொம்ப ஞாபகமாக வருது எனக்கு. ஸோ நம்ம வந்து காஷ்மீரில் வந்து எங்கெங்கே அழகு கொட்டி கிடக்கோ அந்த இடங்கள்லாம் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம காமிக்கிற இடங்கள் எல்லாம் வந்து நீங்கள் இது வரைக்கும் போயிருந்தீங்கன்னாக்கா நீங்கள் எங்களோட சேர்ந்து ரசிக்கலாம். இனிமேல் போகணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடங்கள்லாம் நான் கண்டிப்பாக போய் ஒரு தரமாவது நம்ம லைஃப்பில் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஷால் வி கோ இன்டு தி ஷோ? சுற்றுலா பார்க்கலாம்ல. இன்றைக்கி எந்த ஊர் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இன்றைக்கி வந்து நம்ம ஸ்ரீநகர் பார்க்க போகிறோம். இங்கே வந்து என்னென்ன ரொம்ப அற்புதமான விஷயங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னாக்க, இங்கே தல் லேக், ஜமா மஸ்ஜித், முகல் கார்டன்ஸ், நிஷாத் கார்டன், பரி மஹல், சங்கராச்சாரியார் ஹில், அப்புறம் லால் சௌக், நம்ம லேடிஸுக்கெல்லாம் ஷாப்பிங்க்கு. காஷ்மீர் அண்ட் தால் லேக்கை பற்றி சொல்லாமல் ஸ்ரீநகரை பற்றி தால் லேக்கை பற்றி பார்க்காம யாருமே வந்தது கிடையாது. ஜுவல் இன் த க்ரௌன் ஆஃப், அதில் இருக்கிற முகுடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜுவல் அப்படின்னு சொல்லுவாங்க காஷ்மீரில், அதுதான் இந்த தால் லேக். இந்த தால் லேக்கில் ஹவுஸ் போட்ஸ் ஒரு பக்கம் இருக்குங்க, இன்னொரு பக்கம் ஷிகாரா போட்டு அப்படின்னு இருக்குங்க. அந்த போட்டில் வந்து போட் ரைட் பண்ணுவோம். அதில் நீங்கள் பாருங்கள், அந்த நிறைய பேர் என்ஜாய் பண்ணிட்டு அதை பார்த்துருப்பாங்க. அந்த ரைடில் ட்ரெடிஷ்னல் வுடன் ஷிகாரா போட் இருக்குங்க, நீளமாக இருக்கும். இது சிரீன் அண்ட் பிக்சர்ஸ்க்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு பியூட்டிஃபுல் ஹிஸ்ட்ரி வரலாறில் இருக்கிறது வந்து சங்கராச்சாரியா ஹில் அப்படின்னு ஒன்று ஸ்ரீநகர் மாவட்டத்திலே இருக்குங்க.
ஸோ இந்த கோவில் வந்து சிவாக்காக டெடிகேட் பண்ண கோவில். இங்கே நிறைய பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் சோலஸுக்கும் ப்ரேயர்ஸ்க்கும் வராங்க. இந்த பர்டிகுலர்லி இதுலேருந்தும் நம்ம வேலியோட வியூஸையும் அதே மாதிரி தால் லேக்கையும் பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் ஒரு வைண்டிங் ரோடு இந்த கோவிலுக்கு வந்து சீரீஸ் ஆஃப் ஸ்டெப்ஸை ஏற்றி ரிவார்டிங் ட்ரெக்காக இருக்குங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் போகிறது. அந்த மேலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போத் ஸ்ரீநகரையும் பார்க்கலாம், பெனாரமிக் வியூ ஆஃப் தால் லேக்கையும் பார்க்கலாம். இப்போ காஷ்மீரில் வந்து அந்த பர்டிகுலரி கட்டடக்கலை மற்றும் வரலாறு அதை பற்றி நம்ம பார்க்கும்போது ஏதாவது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிற கட்டடம் பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக ஜாமியா மஸ்ஜிதை வந்து சொல்லுவாங்க. கார்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க முகல்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கக்கூடிய இடம் தான் இந்த காஷ்மீர். இங்கே பார்த்தீங்கன்னாக்க நிஷட் கார்டன், அதே மாதிரி முகல் கார்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பழமை வாய்ந்த சில ரொம்ப முக்கியமான கார்டன்ஸ். பரி மஹால்னு ஒன்று இருக்கும். நிறைய பேர் பாரிமஹாலில் பரி மஹால்ங்கிறது வந்து மெயினாக சொல்கிறது அந்த பேலஸ் ஆஃப் ஃபேரிஸ். நம்மளோட ஃபேரிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்தில், அந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் ஃபேரிஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்காக போன ஒரு ஹிஸ்டாரிக்கல் மவுண்டன். அதில் பர்டிகுலர்லி ஒரு கார்டன் வந்து ஜபர்வான் மவுண்டன் ரேஞ்சில் இந்த பர்டிகுலர் இது அமைந்துள்ளது. ஆர்கிடெக்சர் வந்து தாரா ஷிகோஹ் அப்படிங்கிற ஒரு ஷாஜஹானோட மகன் என்று அவங்க வரலாறு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெனாராமிக் இந்த தல் லேக்கை ஃபுல்லாக பார்க்கக்கூடிய பெனாராமிக் வேணும். நம்ம கேமராவில் பேனோ ஷாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபுல்லாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இங்கே கிடைக்கும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற மலை உச்சியும் உங்களால் பார்க்க முடியும். அதனால தான் இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸும் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு இது ரொம்ப ஃபேமஸ் ஸ்பாட்டாக இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்துருப்பீங்க இல்லையா, காஷ்மீரி வீடு அப்படின்னு சொல்லுவோம், காஷ்மீரி ஹவுஸ். ட்ரெடிஷ்னலாக
காஷ்மீரில் பண்ணக்கூடிய ஹவுஸும் அந்த அவங்களோட யுனிக் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் அதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய கட்டடங்களாக இருக்கும். குறிப்பாக இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மரம் மற்றும் பிரிக்ஸு, செங்கல் மரம் இதை மிக்ஸ் பண்ணி அவங்க போடுறாங்க. இன்ட்ரிகேட் கார்விங்ஸ் உங்களுக்கு தெரியும். ஏன் நம்ம ஹிமாச்சல் பிரதேஷில் வந்தாலே இந்த மாதிரி சில வீடுகள் பார்க்க முடியும். இதை பர்டிகுலர்லி ரூஃபை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெவி ஸ்னோஃபால், இந்த பனி அதை தாங்கக்கூடிய லெவலில் அதோட ரூஃபை பண்ணியிருப்பாங்க. நம்ம அப்படியே உள்ளே போய் இன்டீரியர்ஸ் பார்த்தோம்னா அந்த இன்ட்ரிகேட் கார்விங்ஸு, டெக்கரேஷன், அதே மாதிரி காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி கார்பெட், எப்படி டர்க்கியோட கார்பெட் சொல்கிறோமோ காஷ்மீர் கார்பெட்ஸுக்கு ஒரு தனி ரொம்ப ஹேண்ட்மேட் கார்பெட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குங்க. அதே மாதிரி வால்நட்டு உருவாக்கக்கூடிய மரத்தை பயன்படுத்தி ஃபர்னிச்சர் பண்ணியிருப்பாங்க. பெரிய பெரிய விண்டோஸ் நீங்கள் பார்க்கலாம் இவங்களுக்கு. அதில் என்ன நேச்சுரல் லைட்ஸை வரக்கூடிய அளவில் அவங்க வந்து அதற்கான ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க. அண்டு அதுக்கு டபுள் அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு அந்த ஒரு பக்கம் அந்த பெரிய விண்டோஸ் பார்ப்போம், இன்னொரு பக்கம் அதுலேருந்து ஸ்டன்னிங் எக்ஸ்டீரியர்ஸ் நம்மளால் அதை என்ஜாய் பண்ண முடியும். நேரில் ஐம் ஷூர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த எபிசோட. நம்ம இன்னும் டிஃப்ரெண்ட் இடங்கள் இந்த ஏரியாவில் அப்படியே பூந்து நிறைய இடங்கள் போய் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட் அண்ட் வாட்ச் அஸ் நெக்ஸ்ட் வீக்.